நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு சேகர் வீட்டுல குடிச்ச காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுல. பேசாம சேகரையே இந்த மேனேஜர் வேலையை தூக்கிட்ட இந்த கெஸ்ட் ஹவுஸ் குக்கா போட்டுடலாங்கறியா? ஹேய், உனக்கு மைண்ட் ரீடிங் எல்லாம் கூட தெரியுமா? அந்த கர்மம் தெரிஞ்சா நான் ஏன் கல்யாணம் பண்ணிருப்பேன்? சேகர், எனக்கு ஒரு டவுட். கேள்வி இங்க இருந்து எதிர்பார்த்தேன், கேளுங்க. கஸ்தூரியை எப்படி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? முதல்ல அவ என்ன காதலிச்சா, அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. அவ ஜாலியா இருப்பா, நான் காலி ஆயிடுவேன். சரிங்க, பேச்சுலர் இருக்கும்போது தான் சிரிக்க முடியும். சரிங்க சரிங்க. என்ன சேகர், கஸ்தூரி ரொம்ப நல்லவ. அவளை நான் கெட்டவன் சொன்னா போட்டு விடலான்னு பாக்குறீங்களா? சொல்ல மாட்டேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் நீ கிளம்பணும்ல, சீக்கிரம் பெட்டி ரெடி பண்ணு, ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. இந்த 2 நாளும் ஜாலியா சந்தோஷமா போச்சு இல்ல? ஆமா. இப்ப நம்ம ரெண்டு பேரும் உடனே சென்னைக்கு போய் ஆகணுமா? இங்க இருந்து என்ன பண்றது? சார்மினார் பார்க்கலாம். ஆமா, நீ சார்மினார் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. ஓகே, போலாம். சார்மினார் பார்த்துட்டு அப்படியே ஃளைட்டை பிடிச்சிடலாம். சேகர், என்ன ஜாலியா சார்மினார் பார்த்துட்டு வரலாம். உங்க வைஃபையும் வர சொல்லுங்க. ஜாலியா போலாங்கிறீங்க, அவளை வர சொல்றீங்க? எப்படி? சேகர், எதுவும் ஆகாது, வர சொல்லுங்க. என்னைய வச்சு எதுவும் விளையாடல. ஏதோ விருது நடக்க போதுன்னு நினைக்கிறேன். சரி, வர சொல்றேன். ஹலோ செல்லோ. ஒன்றும் இல்லைடா, காலை டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனாரு. பிரபு இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இப்போ தாண்டா என்னால் கொஞ்சம் சிரிக்க முடியும். ஒன்றும் அவசரம் இல்லை, நீ மெதுவாக வேலையை முடிச்சுட்டு வா. ஓகே சொல்லியா? ஓகேடா, பாய். என்னம்மா, அந்த வீட்டில் வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது? என்ன மாமா அப்படி கேட்டுட்டீங்க? நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. நாங்க சந்தோஷமா பேசிட்டு சாப்பிட்டு தான் கிளம்பி வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? நான் சாப்பிட்டேம்மா. அப்புறம் அந்த வீட்டில் ஒரு நாளாவது தங்கிட்டு போன்னு கேட்டிருப்பால. தங்க சொன்னாங்க. தங்கிட்டு வந்திருக்கலாமாம்மா? இல்ல மாமா. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க மாமா. நாம அந்த வீட்டுக்கே போயிடலாமாம்மா? இல்ல மாமா, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க இங்க 2 பேருக்காக அத்தை கூட இல்லாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அத்தை பாவம் மாமா, அத்தையை பார்த்தா பாவமா இருக்கு. இப்போ அவட நினைச்சா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த வீட்டோட சூழ்நிலை அப்படி இல்லையே. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். அது உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க மாமா. இல்லம்மா, நான் அந்த வீட்டுக்கு போயிடலான்னு சொன்ன உடனே நீ சரின்னு சொல்லி இருந்தால் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம இருக்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் உன் கேரக்டர். அது என்னைக்கு விட்டுறாத. போயிட்டு வர கஸ்தூரி. என்னடி ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம். வேற எதுவும் லக்கேஜ் இருக்கா சார்? வேற எதுவும் போ. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயேண்டி. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா என்ன செய்யறது, இப்ப கிளம்பியே ஆகணுமே. அப்படியா? எனக்கு அழுகையா வருது. ஹேய் லூசு, என்ன இது? நீ அழுதா நானும் அழுதுருவேன். வேணும்னு ஒண்ணு செய்யலாமா? என்ன? பேசாம நீங்க 2 பேரும் சென்னைக்கு வந்துருங்க. எனக்கு ஒரு பிஏ தேவை, நீ ஜாயின் பண்ணிடு. ஷேகருக்கும் அப்படியே நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம். நிஜமாவா? நம்புறியா? நம்புறேன். அப்போ நாங்களும் சென்னைக்கே வந்துடுறோம். எல்லாம் உன் இஷ்டமா? இல்ல செல்லம், உனக்கு இஷ்டமான்னு கேட்டேன், அதான். இன்னும் 2 நாள்ல சாமான்லாம் லாரியில ஏத்திட மாட்டேன். சரி, நான் கிளம்பவா? ஜோதி, நானும் ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா? சரி வா. பாய் ஷேகர். பாய். பாய் சேகர். அதான் 2 நாளா வரமே. செல்லம், நான் ஏர்போர்ட். நீ போய் லாரி ரெடி பண்ணு.
ஊரு மாறும், நம்ம நிலைமை மாறுமா? ரேவதி, இன்னைக்கு வரைக்கும் எல்லா பில்ஸும் கட்டியாச்சுமா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? தலை வலிக்குது மாமா. டேப்லெட் வாங்கிட்டுமா? வேண்டாம் மாமா. ஒரு காஃபி சாப்பிடுமா? இல்ல பரவாயில்ல. வாமா, கேண்டீன் போலாம். மாமா, ரொம்ப டயர்டா இருக்கு மாமா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்குமா? சரி மாமா. என்னம்மா இது? சிஸ்டர், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க. ரேவதி என்ன சொல்றா?
என்ன டாக்டர் இது அநியாயமா இருக்கு. நீங்க ரவுண்ட்ஸ் வந்து 3 மணி நேரம் கூட ஆகல. ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. சந்தோஷமா இருந்தோம். அதுக்குள்ள எப்படி? உண்மையை சொல்லுங்க டாக்டர், அவன் ஹெல்த் கண்டிஷன் என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். என் குடும்பத்துல யாரையுமே என்னால சமாதானப்படுத்த முடியல. ஆளுக்கால அழுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தான். உங்க வருத்தம் எனக்கு புரியுது மிஸ்டர் வாசுதேவன். எங்களுக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பிரபுவோட ஹெல்த் கண்டிஷன் இப்படி பாதிக்குன்னு நானே எதிர்பார்க்கல. துப்பாக்கி குண்டு பாஞ்சதுல ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணியாச்சு. 2வது கிட்னியும் மைல்டா டேமேஜ் ஆகிதான் இருந்தது. ஆனா ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணிடலாங்கிற கண்டிஷன்ல தான் இருந்தது. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைச்சது. இப்ப திடீர்னு என்ன செய்யணும் டாக்டர்? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என் மகன் வேணும் டாக்டர். ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவாகும். ஆனா பிரச்சனை இப்ப அது கிடையாது. பிரபுவை சேவ் பண்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? என்ன ஸ்டேஜ்? டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டயாலிசிஸும் பிரபுவோட ஹெல்த் கண்டிஷன் படி 24 ஹவர்ஸ் தான் செய்ய முடியும். இதுக்குள்ள பிரபுவுக்கு பொருத்தமான கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்படி பொருத்தலன்னா ஐயோ டாக்டர் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாதீங்க. நான் என்ன செய்யணும்? பிரபுவுக்கு ஒரு கிட்னி டோனர் வேணும். அதுவும் பிரபுவோட பிளட் குரூப்ல தான் வேணும். உங்க ஃபேமிலியில யாராவது சேம் பிளட் குரூப்ல இருக்காங்களா? எங்க ஃபேமிலியில என்னோடதும் பிரபுதும் சேம் பிளட் குரூப் டாக்டர். என் கிட்னியை தரேன் டாக்டர். குட். உங்க கிட்னி மேட்ச் ஆகுதானே செக் பண்ணுவோம். ஓகே டாக்டர். சரி வாங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. எங்கேயாவது அவசரமா வெளியில கிளம்புறீங்களா? இல்லையே, எங்க இல்லையே. ஏன் நீங்க பதட்டமாவே இருக்கீங்க? நான் பதட்டமா இருக்கேனா? நான் நார்மலா தானே இருக்கேன். இல்ல, எதையும் மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிறேன்? தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன? எதுவுமே இல்லாததுக்கு நீ இப்படி துருவி துருவி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? அபிராமி ஆண்டி எங்க? அபிராமி ஆண்டி எங்கன்னு கேக்குறேன். அது அது வந்து சொல்லுங்க. அபி பிரபுவை பார்க்க போயிருக்காங்களா? போயிருக்காங்களா? ஆமா. அவங்க அப்படி செய்வாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்பிக்கையும் இருந்தது. போச்சு, எல்லா நம்பிக்கையும் போச்சு. இல்ல ஜோதி, நான் சொல்றது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 1000 தான் இருந்தாலும் பிரபு அவங்க பெத்த புள்ள. எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில பார்க்காம இருக்க முடியும்? அதானே? இது அவங்க செய்ய நினைச்சிருந்தாங்கன்னா எப்பவோ செஞ்சிருக்கலாம். ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போய் நம்பிக்கையை வளர்த்து விட்டாங்க? எப்படி இருந்தாலும் மகன், மருமக, புருஷன் எல்லா உறவும் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு தான் எந்த உறவும் இல்லையே. அப்பா இல்ல, அம்மா இல்ல, புருஷன் இல்ல. நானும் அதுதானே. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நான் மட்டும் தனி மரமா நிக்கிறேன். இல்ல ஜோதி, அவங்க உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. இப்ப அவங்க செஞ்சதுக்கு பேர் என்ன? ஏமாற்றம் கிடையாதா?
நம்பிக்கை துரோகம் இல்லையா? இல்ல, பிரபு ஹாஸ்பிடல்ல சாக கிடக்குறான். கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்ல இருக்கான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு அம்மாவா எப்படி போய் பார்க்காம இருக்க முடியும்? போகட்டும், காப்பாத்துட்டோம். இனிமே அவங்க யாரோ நான் யாரோ. நானும் போறேன், வெளியே போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி 4 கேள்வி கேட்டுட்டு போறேன். ஜோதி, டாக்டர்கிட்ட பேசிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டயாலிசிஸ்ல ரொம்ப நேரம் கடத்த முடியாது. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். 24 ஹவர்ஸ்ல அவனுக்கு பொருத்தமான கிட்னியை பொருத்தி ஆகணும். எந்த அதே பிளட் குரூப் தான் டெஸ்ட்ல எடுத்தாங்க. ஆனால் மேட்ச் ஆகல. ஹாஸ்பிட்டல்ஸ் போய் ஏதாவது பிரெயின் டெட் கேசஸ், ஆக்சிடென்ட் கேசஸ் இருந்தா அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் அபி. சரியா? நீ உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபோன் பண்ணி கேள்றா. ப்ளீஸ் சக்தி, நீ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நீ பணத்துக்கு ரெடி பண்ணு. போ, நிறைய பணம் தேவைப்படும். நீ போ, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் போ. என்ன பண்றேன்? நான் போயிட்டு நானும் ஒரு பக்கம் வெளியில முயற்சி பண்றேன். இல்ல, நீ இங்கே இந்த போன்ல ட்ரை பண்ற. ப்ளீஸ் இங்கே இரு. சக்தி, நீயும் கூட ரேவதியை பார்த்துக்க ப்ளீஸ். அவளை பாரு, பார்த்துக்கணும். நான் வந்துடுறேன். ஹலோ, நான் செழியன் பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி,